ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்குனி உத்திரம் இதன் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த விரதம் இருக்கிறதால என்னென்ன பயன்கள் அதையும் பூஜை அறையில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முருகருக்கு ரொம்பவே விசேஷமாக கருதப்படுற இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோட இருக்கக்கூடிய படங்கள் வச்சு பூஜிக்கும் பொழுது திருமண தடைகள் நீங்கும். இதுதான் இந்த பங்குனி உத்திரத்தோட முக்கியமான ஒரு சிறப்பு. முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு விரதங்கள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னுவாங்க. ஏன்னா அந்த சஷ்டியில் விரதம் இருக்கும்பொழுது குழந்தை பேரு கிடைக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு இதை மாதிரி ஒரு நெய்வேத்தியங்கள், பாயாசம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் செய்து வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விசேஷமான கோலங்கள் போட்டு காலையிலே எழுந்து நம்ம பூஜைகள் செய்துட்டு கண்டிப்பாக நெய் தீபம் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குறோன்னும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது 12வது மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதம் 12ஆம் மாதம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம் தான் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. நெய் தீபம் 2 ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் கீழே கொஞ்சமாக பச்சரிசி வச்சுக்கோங்க. இதை ஏற்றி வச்சுட்டு பூஜைகள் செய்த முடித்து தூப தீப ஆராதனை முடிக்கிறோம். அப்படின்ன பிறகு ஒரு ஜாக்கெட் பிட், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம், இதை மாதிரி 5 சுமங்கலி பெண்கள், அப்படி இல்லைன்னா 9 சுமங்கலி பெண்கள், இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து யாருக்கு திருமண தடைகள் இருக்கோ அவங்க அந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடும். அதுதான் இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்பு. பங்குனி உத்திரத்துக்கு சாப்பிடாம விரதம் இருந்து இந்த பூஜைகள் முடித்து ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க இந்த பூஜை முடிச்சுட்டு அவங்க கையால் 5 சுமங்கலி பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை கொடுக்குறோம். அப்படின்னும் பொழுது சீக்கிரமே பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடும். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சிலருக்கு திருமண பிரார்த்தம் இல்லாமல் இருக்கும், அது திருமணம் தள்ளி போடாமல் இருக்குது. அப்படின்னும் பொழுது முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இந்த பங்குனி உத்திரத்தை தவற விடாமல் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு திருமணம் விரைவில் கைகூடும். பங்குனி உத்திரத்தோட இன்னொரு சிறப்பு பார்க்கும் பொழுது சிவன், பார்வதி, ராமபிரான், சீதா பிராட்டி, முருகர் தெய்வானை, பெருமாள், மகாலட்சுமி தாயார், இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றது எப்பன்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் நாள் தான். நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் பூஜை செய்வீங்க, விரதம் இருக்கிறீங்கன்னும் பொழுது எல்லா பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பங்குனி உத்திர தினம் இந்த நாள் பார்த்திங்கன்னா தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள். அதுதான் இந்த பங்குனி உத்திரத்தோட இன்னுமே மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த பங்குனி உத்திர நாளை பார்த்திங்கன்னா விரதத்திற்கு, கல்யாண விரதம் இருக்கிறதுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க. முக்கியமாக மங்கள விரதம் சொல்லுவாங்க, கல்யாண சுந்தர விரதம், இதை மாதிரி கல்யாண தொடர்பாக சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த பங்குனி உத்திரம் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைகள் திருமணம் ஆகாமல் இருக்காங்கன்னும் பொழுது கண்டிப்பாக இந்த தகவலை பகிர செய்து இந்த விரதத்தை அவங்கள மேற்கொள்ள சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலும் மேலும் நிறைய சிறப்புகளை கொண்டு இருக்குது. முக்கியமாக பார்க்கும்பொழுது திருமகள் கல்யாண சுந்தர விரதம் இருந்து திருமாலின் மார்பில் இடம் பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாளை தான் சொல்லுவாங்க. அடுத்தபடி கலைமகள் பிரம்மாவின் நாவில் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் அமர்ந்திருக்காங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரம் பார்கவ மகரிஷிக்கு மகளாக மகாலட்சுமி தாயார் பார்கவி அப்படின்ற பெயரில் பூவில் பிறந்து பங்குனி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை திருமணம் செய்திருக்காங்க. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி உத்திரம் வருது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. உத்திர நட்சத்திரம் அப்படின்னும் போதே உத்திரம் போல நம்மை
தாங்கி பிடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக தான் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. எல்லா சுமைகளையும் தன்னிடத்தில் தாங்கி பிடிச்சு எல்லாருக்கும் ஒரு நிழலாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்பவே திறமைசாலியாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த நாளில் திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரமாக இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்வதி பரமேஸ்வரர் திருமணம், ஸ்ரீராமர் சீதை திருமணம், பரதன் மாண்டலி திருமணம், லக்ஷ்மணர் ஊர்மிளை திருமணம், அடுத்தது பார்த்திங்கன்னா சத்ருக்கணன் அவர்கள் திருமணம், முருகப்பெருமான் திருமணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம், அகத்தியர் லோபமுத்திரை திருமணம், ரதி மன்மதன் திருமணம், இந்திரன் இந்திராணி திருமணம், இவ்வளோ திருமணங்களும் பார்த்திங்கன்னா நிகழ்பெற்றது இந்த ஒரு பங்குனி உத்திரம். அவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது திருமண தடைகள்ன்றது கண்டிப்பாக நீங்கும். இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த சிறப்புகளை உங்களோட உறவினர்கள், தோழிகள் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த விரதத்தின் மூலமாக நிறைய பார்த்திங்கன்னா திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான், அடுத்தது சிவபெருமான், பெருமாள், பார்வதி தாயார் இவங்களோட அருளோட இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் இருந்த விரத பலன்கள் அடுத்த ஆண்டுக்கு முன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கைகூடும். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது உங்கள் நண்பர்களுக்கு பகிர செய்யுங்கள்.